கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். அதிக திறமை, தாளந்து இருக்கிறவங்க தாழ்மையாக இருக்கிறத பார்க்குறது ரொம்பவே அரிதான விஷயம். திறமை இருக்கிற இடத்துல பெருமை இருக்கும்னா அதை மடமன்னே சொல்லலாம். ஆமாங்க, திறமையில தாழ்மையாக இருக்கிறது தான் செம்மையானதுன்றதை உணராத இருந்தால் தேவனுக்கு பகையாகி போவோம் இல்லையா? நல்ல இசைத்திறமை இருக்கிறவங்க கிட்ட செருக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நல்லா படிக்கிறவங்க கிட்ட திமிர் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல திறமை இருந்தால் நல்ல குணம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எத்தனை திறமை இருந்தாலும் அது வீணாக தான் இருக்கும். பெருமைன்றது தேவனுக்கு எதிரான பாவங்களில் ரொம்ப மோசமான ஒன்று. ஏன், தேவனே எதிர்த்து நிற்கிற ஒன்றா தான் வேதம் நமக்கு சொல்லுது. பெரிய திறமைகளை தேவன் கொடுத்திருந்தா அது அவருக்கு மகிமையாக தான் பயன்படணுமே தவிர நாம் பெருமை பாராட்டுறதுக்கு இல்லை. ஆனால் நாம் பெருமையாக இருக்கிற பட்சத்தில் அந்த திறமையை கொடுத்த தேவனுக்கு எதிராகவே மாறிடுறோன்றத நம்ம மறக்கக்கூடாது. அதனால் இன்னைக்கு இந்த குணாதிசயத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். அழகான பெரிய சேவல் ஒன்று இருந்தது. அதோடைய நடை, அழகான பல வண்ணமான சிறகுகள், சிவப்பான கொண்டை, இது எல்லாத்தையும் பார்க்கறது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. தினமும் பொழுது விடிகிறப்போ தலையை உயர்த்தியபடி சத்தமாக கூவும். அந்த சத்தத்திலேயே அந்த பகுதியில் இருந்தவங்க எல்லாரும் காலையிலே எழுந்து வேலைங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதில் சேவலுக்கு ரொம்ப பெருமை. சேவலுடைய அழகையும் கம்பீரத்தையும் பார்த்த பக்கத்தில் இருந்த சேவல்களுக்கு அதை பார்த்தாலே பொறாமையாக இருந்துச்சு. சில சேவல்கள் அதோட நேரடியாக மோதியும் பார்த்துச்சிங்க. ஆனால் அதோடைய வலிமைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தோற்று போயிடுச்சு. அதனால் நம்மளுடைய சேவல் முடிசூடா மன்னனா வலம் வந்துச்சு. தோற்று போன சேவலில் ஒரு சேவல் கொஞ்சம் தந்திரமானது. சேவலை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு திட்டம் தீட்டுச்சு. தனக்கு நெருக்கமான ஒரு கோழிக்கிட்ட போய் சில காரியங்களை ரகசியமாக சொல்லி அனுப்புச்சு. அந்த கோழி நேராக அந்த சேவல்கிட்ட போய் சொன்னிச்சு, சேவலே, உன்ன மாதிரி அழகும் வலிமையும் உள்ளவங்க இந்த வட்டாரத்திலேயே கிடையாது. இந்த ஊரையே நீ தான் கூவி எழுப்பி விடுற. எனக்கு ஒரே ஒரு ஆசை, நீ காலையில் மட்டும் கூவாமல் இருட்டு வந்த உடனேயே கூவிட்டா பொழுதும் விடிஞ்சிரும். நாமும் பயமே இல்லாமல் வெளிச்சத்திலேயே தூங்கலாம். உன்னோட பெருமையும் 4 பேருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னிச்சு. இதை கேட்ட சேவலுக்கு தலைகால் புரியலை. அப்படின்னா நான் கூவுறதுனால தான் பொழுது விடியுதா? சூரியனை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் என்கிட்ட தான் இருக்கா? ச்சே, இவ்வளவு நாள் எனக்கு தெரியாமல் போச்சே. சரி, போகட்டும், இன்னையிலேருந்து நம்ம அதிகாரத்தை ஆரம்பிப்போம். இருட்டட்டும், அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருள் வர்றதுக்காக காத்துட்டு இருந்துச்சு. மாலை நேரமும் வந்துச்சு. மெல்ல மெல்ல இருளுடைய ஆதிக்கம் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஊரே இப்போ சக்தியை பார்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இனி நான் தான் ராஜா அப்படின்னு சொன்னுச்சு. நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சேவல் காலையில் செய்கிற மாதிரி கூரை மேலே ஏறி நின்றுட்டு கூவ ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சூரியன் வரவே இல்லை. பொழுதும் விடியலை. கூவிச்சு கூவிச்சு கூவிக்கிட்டே இருந்துச்சு. தொண்டை வலி எடுத்து குரல் ரொம்ப கம்மி போயிடுச்சு. கடுமையான தொண்டை வலியினாலையும் தோல்வி தந்த மன உளைச்சல்னாலையும் அது தூங்கிடுச்சு. சேவலுடைய இந்த மாற்றம் அதை வளர்த்தவனுக்கும் பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் பெரிய தலைவலியாக இருந்துச்சு. சில பேர் அந்த நேரத்திலேயே அவங்களுடைய தூக்கம் கெட்டு போனதுக்காக அவங்கிட்ட வந்து சண்டை போட்டு போனாங்க. பொழுது விடிஞ்சிச்சு. கத்தி கத்தி களைச்சி போயிருந்த சேவல் விடிஞ்சது கூட தெரியாமல் தூங்கிக்கிட்டே இருந்துச்சு. வழக்கமாக சேவல் கூவுற சத்தத்தை கேட்டு எழுந்திருக்கிறவங்க எல்லாம் அது குரலை கேட்காம ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதோட உரிமையாளர்கிட்ட வந்து அதை பற்றி விசாரிச்சும் பார்த்தாங்க. அந்த சேவலை வளர்த்தவன் ஒரு முடிவுக்கு வந்தான். நேற்று நைட்டு சேவல் கொடுத்த குழப்பத்துக்கும் அது இன்னைக்கு காலையில் கூவாததையும் எண்ணி பார்த்தான். பொழுது விடிஞ்சு வெளிச்சம் சுல்லுன்னு அடிச்சப்ப தான் சேவல் எழுந்துச்சு. அவசர அவசரமாக கூவ ஆரம்பிச்சிச்சு. வளர்த்தவன் தான் மனைவி கிட்ட சொன்னான், நான் சொன்னது சரியா போச்சு பாத்தியாடி, இதுக்கு ஏதோ பிசாசு பிடிச்சிடுச்சு. அதனால தான் கூவ வேண்டிய நேரத்தை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத நேரத்துல எல்லாம் கத்திக்கிட்டு கிடக்குது. கத்தியையும் சட்டியையும் கொண்டு வா, இனிமே இதை விட்டு வைக்கிறது நல்லதே இல்லை அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நேரத்திலேயே கொண்ட சேவல் குழம்புல கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பிரியமானவர்களே,
நம்மளுடைய எந்த சாதனையுமே நம்மளது கிடையாது. பெருமைக்கு உரியவர் கர்த்தர் மட்டும்தான். நம்மால தான் காரியங்கள் நடக்குதுன்னு நாம் நினச்சிட்டா நமக்காக பிசாசு இஞ்சி பூண்டு அரைக்க ஆரம்பிச்சிருவான்னு அர்த்தம். ஒவ்வொரு வெற்றியிலையும் கர்த்தருடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிறவங்களா நாம் இருக்கணும். அப்படி இருப்பீங்களா? தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்னு யாக்கோபு 4:6 சொல்லியிருக்கிறத நாம் கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் பெருமையும் அகந்தையுமா சிந்திச்ச ஒரு ராஜாவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாயின்னு ஏசாயா 14 நாம் வாசிக்கிறோம். ஆமாங்க, பெருமை அழிவை கொண்டு வருன்றத என்னைக்கும் மறக்காம நாம் நம்மளுடைய பெருமையை வேற இருக்கிறதுக்கு தேவன்கிட்ட பலத்தை நாடுவோம், தாழ்மையை தரித்து கொள்ளுவோம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.